கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் தற்போது இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்பாக இணைகிறார் கார்த்திகேயன். இந்த சோதனையுடைய பின்னணி என்ன? தேவபிரியன், அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரது ஆதரவாளர்கள் பெயரில், அதாவது பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பதிவு செய்து அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக கூறி தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில் அவர் கடந்த மாதம் 12ஆம் தேதி முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று ஒரு மனு மீண்டும் 2வது முறையாக முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே அவரது அந்த புகாரில் உள்ள 3 வீடுகளில் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது வீடு, அவரது தம்பி வீடு மற்றும் அவரது பெட்ரோல் பங்கு உள்ளிட்ட மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என 6க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் தலைமறைவாக இருந்து வருவதை தொடர்ந்து அவரையும் தேடுவதற்கான தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வரும் நிலையில் அவரது வீடு, தற்போது அவரது ஆதரவாளர்கள் வீடு என 6க்கும் மேற்பட்ட இடங்களில், அதாவது கோவை சாலையில் உள்ள அந்த பெட்ரோல் பங்க் மற்றும் சின்னாண்டாங்கோவில் சாலையில் உள்ள அவரது வீடு மற்றும் ட்ரஸ்ட் எம்ஆர்வி ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் மற்றும் அவரது தம்பி வீடு உள்ளிட்ட ஆதரவாளர்கள் என 6க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் தற்போது காலையிலிருந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சோதனை பாதுகாப்பிற்காக மாவட்ட போலீசார் தற்போது அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவரது அதாவது பிரகாஷ் என்பவர் அவரது மகள் பெயரில் இருந்த 22 ஏக்கர் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பதிவு செய்து அடித்து மிரட்டி வாங்கியதாக தொடர்ந்து புகார் எழுந்தது. அது கரூர் நகர போலீசார் மற்றும் மாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாங்கல் காவல் நிலையத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே கரூர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதில் 7 பேர் மீது, அந்த வாங்கிய 7 பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பெயரில் தனது பெயரும் பதிவு செய்வார்கள் என்ற அச்சத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் மாங்கல் காவல் நிலையத்தில் புகார் எழுதப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கிலும் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். தொடர்ந்து 2வது முறையாக முன்ஜாமீன் இடைக்கால ஜாமீனாக தனது தந்தை உடல்நிலை சரியில்லை, அதற்காக இடைக்கால ஜாமீனாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த மனுவும் குறிப்பாக 3க்கும் மேற்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே 26 நாட்களாக தலைமறைவாக இருந்து வரும் அவரது மற்றும் தம்பி மற்றும் அந்த நிலத்தை மிரட்டி எழுதி வாங்கியதாக கூறப்படும் அந்த நபர்கள் எல்லாம் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த வீடு மற்றும் ஆதரவாளர் வீடு தற்போது காலையிலிருந்து சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.